ஹாய் கைஸ், இப்போ ஸ்டேர் கேஸ் எப்படி நம்ம மாடல் பண்ணி அதில் எப்படி லோட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேர் கேஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டோம்னா ஸ்டேர் கேஸை கண்டிப்பாக நம்ம டிசைன் பண்ணி அதில் லோட் கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா ஸ்டேர் கேஸில் இருந்து பீம்க்கு வர லோடை நம்ம கால்குலேட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் பீம்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்டேர் கேஸ்ல லோடை அப்ளை பண்ணி அந்த லோடு வந்து பீம்க்கு போகும், பீம்ல இருந்து காலம்க்கு போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பீம் காலமை டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்டேர் கேஸ் லோடை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக நான் இங்கே தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3D வியூவில் இருக்கும். இப்போ நம்ம டாப் வியூக்கு போய்க்கலாம். ஸோ டாப் வியூக்கு போனதும் இங்கே இருக்க பீம் கர்சரை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வரப்போதோ அந்த 4 காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 காலம்ஸ்க்கே காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் செக்ஷனில் போயிட்டு செலக்ட் டு வியூவில் வியூ ஹைலைட்டட் ஒன்லி அப்படின்றத கொடுக்கலாம். அது டைரெக்டாக எங்கள் வியூவிலேயே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி. ஸோ இதை கொடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3D வியூவில் பார்த்தோம்னா இந்த 4 காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல சென்டரில் இன்டர்மீடியட் பீம் ஒன்று இருக்கும். அந்த இன்டர்மீடியட் பீம் தான் இங்கே இருக்க லேண்டிங் ஸ்லாபோட லோடை வந்து கேரி பண்ணும். ஸோ இந்த காலமில் சென்டரில் நம்மளுக்கு நோடு வேணும். ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே இன்சர்ட் நோட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத இங்கே டிஸ்டன்ஸாக கொடுத்துக்கலாம். இந்த காலமோட டிஸ்டன்ஸில் பாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆர் இங்கே ப்ரொப்போர்ஷனில் 0.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை அதுவே கேல்குலேட் பண்ணிடும். ஸோ நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நம்பர்னா ஒன்றும் இல்லை, நோடு தான், நோடு 1 சொல்லி கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சென்டரில் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நோட் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க நோடை நம்ம செலக்ட் பண்ணால் தெரியும், அது சென்டரில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த பக்கம் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோடை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கொடுத்துட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் தான். ஸோ எக்ஸே இருக்கட்டும். எக்ஸில் நம்ம ப்ளஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸில் தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.3. ஸோ 3.3 கொடுத்தாச்சு. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 1 தான். இங்கே லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுக்க தேவையில்ல. இப்போ ஓகே கொடுத்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நோடு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பீமை வந்து ஆட் பண்ணணும். அதுதான் இன்டர்மீடியட் பீம். ஸோ இந்த மாதிரி நம்ம பீமை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம லேண்டிங் ஸ்லாபை ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம நோடை மட்டும் செலக்ட் பண்ணி இசட் டைரக்ஷனில் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த 2 நோடையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இசட் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ இசட் கொடுத்துக்கலாம். ஸோ இசட்டில் நம்ம இந்த டைரக்ஷனில் பண்ணுறதுனால, அதாவது ப்ளஸ் டைரக்ஷனில் பண்ணுறதுனால நம்ம ப்ளஸில் தான் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஸ்லாபோட வித்து தான் அது. ஸோ லேண்டிங் ஸ்லாபோட வித்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மீட்டருக்கு கொடுக்கலாம். இங்கே லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பிளேட் வரையணும். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நோடு வந்து எனக்குள்ள நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 4 நோடட் பிளேட்டை யூஸ் பண்ணி நம்ம பிளேட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சென்டரில் ஒரு நோடு வேணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா அகைன் நோட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு சேம் தான். இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணணும். ஆனால் நம்ம நெகட்டிவ்ல இங்கே வேல்யூ கொடுக்கணும்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால நெகட்டிவ்ல வேல்யூ கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆர் இந்த பீமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நம்ம இன்சர்ட் நோட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து 0.5 ப்ரொபோசன் 0.5 கொடுத்துட்டு இங்கே நோடு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சென்டரில் இருக்க பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நோடு ஜென்ரேட் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த நோடையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை ரெண்டையும் நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்ல நம்ம இசட் டைரக்ஷன்ல பண்ண போறோம். நம்ம இசட் டைரக்ஷன்ல இந்த சைடு பண்றதுனால இப்போ மைனஸ் இசட் டைரக்ஷன்ல நம்ம ஆப்போசிட்ல பண்றதுனால இங்க -1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஸோ ஓகே கொடுத்தோம்னா இப்போ வந்து இங்க 4 நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள சென்டர்ல நம்மளுக்கு ஒரு நோடு வேணும். அப்பதான் நம்ம இந்த இன்க்ளைன்டு ஸ்லாபை வந்து டிரா பண்ண முடியும். ஸோ அதனால அகைன் நோட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல தான் பண்ண போறோம். லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த்தில் பாதி. ஸோ ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3. ஸோ 3.3ல பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.625. ஸோ நம்ம லிங்க் ஸ்டெப்ஸ் தேவையில்ல. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சென்டரில் நோடு வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 4 நோடு பிளேட் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணியாச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு லேண்டிங் ஸ்லாப் வந்து டிரா பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி நோட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 நோடை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இசட் டைரக்ஷன்ல வேணும். இசட் டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல பண்றதுனால -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறணும். லிங்க் ஸ்டெப் தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நோடு வந்து மேலே கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளேட் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்க நம்மளுக்கு சென்டர்ல ஒரு நோடு தேவைப்படும். அதனால நம்ம நோட் கர்சரை செலக்ட் பண்ணி இந்த நோடை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் பிளஸ்ல தான் வேல்யூ கொடுக்கணும். ஸோ 1.625 லிங்க் ஸ்டெப்ஸ் தேவையில்ல. ஓகே கொடுத்துக்கலாம். சென்டர்ல நோடை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 4 நோடு பிளேட் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரா பண்ணிட்டோம். இதை நம்ம ரெண்டட் வியூவில் நம்ம வரைஞ்சிருக்கிறது சரிதானா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டட் வியூவில் நம்ம வரைஞ்சது இங்கே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேட்டு அண்ட் இந்த இன்டர்மீடியட் பீம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம மேலே டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளேட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு எந்தெந்த பிளேட்லாம் தேவையோ அந்தந்த பிளேட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் நம்மளுக்கு மேலே போனால் போதும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோருக்குள்ள டிஸ்டன்ஸை கொடுக்கணும். ஸோ 3.25 லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுக்க தேவையில்ல. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 2 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஸோ கீழே இருக்க எல்லாமே மேலே வந்து காப்பி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இங்கே இருக்க பிளேட் அண்ட் இன்டர்மீடியட் பீம் இது ரெண்டுக்கும் நம்ம செக்ஷன் கொடுக்கணும். ஸோ இன்டர்மீடியட் பீமை நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணலை. ஸோ பீமை செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 2 தான் 3.25.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்மீடியட் பீம் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிளேட்டோட திக்னஸ் அண்ட் பீமோட செக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டியில் பிளேட் திக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ளோரோட திக்னஸ் கொடுத்தது. இது 150 mm கொடுத்தோம். இப்போ ஸ்டேர் கேஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 200 mm இங்கே கான்க்ரீட் தான் இருக்கணும். ஆட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளேட் திக்னஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிளேட் கஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம்னா இங்கே இருக்க எல்லா பிளேட்டும் அதாவது எல்லா ஸ்லாபும் செலக்ட் ஆயிரும். ஸோ அசைன் டு செலக்டட் பிளேட்ஸ் அசைன் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம 3 பீமுக்கும் 3 இன்டர்மீடியட் பீமுக்கும் நம்ம செக்ஷன் கொடுக்கணும். ஸோ பீமுக்கு நம்ம சேம் செக்ஷனே எடுத்துக்கலாம். ஸோ பீமை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பீம் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்மீடியட் பீம்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்மீடியட் பீம்ஸை செலக்ட் பண்ணதும் அசைன் டு செலக்டட் பீம்ஸ் அசைன் எஸ். ஸோ இப்போ நம்ம பிளேட் திக்னஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்டர்மீடியட் பீம்ஸ்க்கு நம்ம செக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லோடு அப்ளை பண்ணுறது தான். ஸோ லோடு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லைவ் லோடும் அப்ளை பண்ணணும், டெட் லோடும் அப்ளை பண்ணணும். டெட் லோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பிளேட்டுக்கும் மேலே வர லோட்ஸ். அதாவது இப்போ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு டெட் லோடில் தான் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஸ்லாபில் டைலோ ஒரு பிளாஸ்டரிங் எது பண்ணாலும் அது எல்லாமே டெட் லோடு தான் வரும். ஸோ அதையெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட்டில் நம்ம செல்ஃப் வெயிட்டை செலக்ட் பண்ணி அசைன் டு வியூ கொடுத்துக்கலாம். அசைன் டு வியூ கொடுத்துட்டு அசைன் பண்ணோம்னா இங்கே இருக்க பிளேட் அண்ட் பீம் எல்லாத்துக்குமே செல்ஃப் வெயிட் வந்து அசைன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம லைவ் லோட் அண்ட் டெட் லோட அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ டெட் லோட செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் லோடு அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ பிளேட் லோட தான் கொடுக்கணும். இங்கே ஃப்ளோர் லோட நம்மளால இங்கே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லோடுக்கு மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து இன்க்ளைன்டு பிளேட் எல்லாம் இருக்கிறனால நம்ம பிளேட் லோடை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஸ்லாப்ல வர டெட் லோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -0.5 kN/m². ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா லேண்டிங் ஸ்லாப்ல வர அந்த ஃப்ளோர் ஃபினிஷ் திக்னஸ் மல்டிப்ளைட் பை யூனிட் வெயிட் நம்ம முன்னாடி பண்ணது மாதிரி தான் பண்ணணும். ஸோ இங்கே குளோபல் ஒய் டைரக்ஷன் இதையே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ரெஷர் அண்ட் ஃபுல் பிளேட் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்ததும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்க்ளைன்டு ஸ்லாப்ல வர டெட் லோடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1.3. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்க்ளைன்டு ஸ்லாப்ல வர ஸ்டெப்ஸோட டெட் லோடு, அதாவது அந்த ஸ்டெப்ஸில் வர பிரிக் ஒர்க்கோட வால்யூம் அண்ட் மோட்டாரோட வால்யூம் மல்டிப்ளைட் பை யூனிட் வெயிட் போட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி குளோபல் ஒய் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லைவ் லோட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லைவ் லோட கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளேட் லோடு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ லைவ் லோட நம்ம ஐஎஸ் கோடில் என்ன கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ IS 875 Part 2ல பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் லோடு கொடுத்துருப்பாங்க. டேபிள் 1ல் பேஜ் நம்பர் 7ல் டேபிள் 1ல் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா காரிடார்ஸ், பேசேஜஸ், ஸ்டேர் கேசஸ் இது எல்லாத்துக்குமே 3 kN/m² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைவ் லோடில் நம்ம பிளேட் லோடில் -3 kN/m² கொடுத்துட்டு இங்கே குளோபல் ஒய் டைரக்ஷன் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், லோக்கல் ஒய் அண்ட் குளோபல் ஒய் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே குளோபல் எக்ஸ், குளோபல் ஒய், குளோபல் இசட் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்க டைரக்ஷன். இது வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், எப்பவுமே சேஞ்ச் ஆகாது.
ஆனால் இங்கே இருக்க லோக்கல் எக்ஸ், லோக்கல் ஒய், லோக்கல் இசட் இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல மாறலாம். ஸோ அந்த இடத்துல இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற லோடு எல்லாமே இந்த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம ஜிஒய் டைரக்ஷனே எடுத்துக்கலாம். ஸோ ஜிஒய் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்லோட இங்கே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ டெட்லோட செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளேட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதாவது லேண்டிங் ஸ்லாபை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ பிளேட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லேண்டிங் ஸ்லாபை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேண்டிங் ஸ்லாப் எல்லாத்தையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதும் அசைன் டு செலக்டட் பிளேட்ஸ், அசைன் எஸ். ஸோ அதே மாதிரி இந்த டெட் லோடு வந்து நம்ம இன்க்ளைன் ஸ்லாபுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த லோடை செலக்ட் பண்ணிட்டு அகைன் பிளேட் கர்சரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன் ஸ்லாப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அசைன் டு செலக்டட் பிளேட்ஸ், அசைன் எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டெட் லோடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லைவ் லோடு அப்ளை பண்ணிடலாம். ஸோ லைவ் லோடை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பிளேட் கர்சர். லைவ் லோடு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஸ்லாப் அண்ட் லேண்டிங் ஸ்லாப் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிருச்சு. அசைன் டு செலக்டட் பிளேட்ஸ், அசைன் எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் வர போர்ஷனை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்கள் வரைய ட்ரை பண்ணும்போது பிளேட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கட் செக்ஷன் யூஸ் பண்ணி இதை மட்டும் விசிபிளாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லோடு அப்ளை பண்ணதும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக டிசைன் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் எல்லாமே எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வர லோடு எல்லாம் பீம் அண்ட் காலம்க்கு கேரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாப் எல்லாம் நம்ம கொடுத்து அதில் லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பீம் அண்ட் காலமை தான் டிசைன் பண்ண முடியும். இந்த ஸ்டேர்கேஸ் ஸ்லாப் அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோரோட ஸ்லாபை நம்ம எதில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் சிவில் சிடி சாஃப்ட்வேர் அதில் தான் டிசைன் பண்ணணும். ஸோ ஸ்டேர்கேஸை எப்படி சூப்பர் சிவில் சிடி சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டேர்கேஸோட லென்த் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த லென்த்தை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 5.345. ஸோ 5.345 டிஸ்டன்ஸ் உள்ள லென்த் உள்ள ஒரு ஸ்டேர்கேஸை எப்படி நம்ம சூப்பர் சிவில் சிடியில் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சூப்பர் சிவில் சிடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் ஸ்டேர்கேஸ். ஸோ ஸ்டேர்கேஸில் போனதும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸ்டேர்கேஸோட டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஸ்பேனை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்பேன் வந்து 5.355. ஸோ 5.4 இதுதான் க்ளோஸ் வேல்யூ. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் கேண்டிலிவர் வந்து 1.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 மீட்டர் லேண்டிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, சேஃப் தான். அதே மாதிரி இங்கே மெயின் ஸ்டீல் வந்து 16 mm டயா அட் 140 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 8 mm டயா அட் 210 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டை வந்து நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.